விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அறிவித்தார். விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்தில் வரையறுக்கப்பட்ட தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கைக்கு அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் TRV ராஜா தெரிவித்தார். தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025 இன்று அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் முக்கிய இலக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பது இதன் முக்கிய இலக்கு. குறைந்தபட்சம் 10,000 நபர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல். இதில் 25 கோடி ரூபாயிலிருந்து இருக்கிற சின்ன கம்பெனிஸ்க்கும் இதில் ஸ்டார்ட் அப்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் வழங்கப்பட்டுள்ளது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இதில் இளம் தலைமுறையினருக்கு ஸ்பேஸ் டெக்கில் ஸ்பேஸ் ஏஜ் கம்பெனிஸ், ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸை உருவாக்கக்கூடிய அந்த இளம் தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும். உலக அளவில் இருக்கும் பல தொழில் முனைவோரும் இனி நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வருவார்கள். குறிப்பாக குலசேகரப்பட்டினம் போன்ற நமது தென் தமிழகத்தில் இருக்கும் சில பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.